பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப ரீசெண்டா எவிக்ட் ஆகி ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளில போனவங்க தான் விஜே பாரு. விஜே பாரு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்க மிட் நைட்ல தூங்காம ரொம்ப அப்செட்டா பிபியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதா ஒரு சில தகவல் இப்ப வெளியே வந்திருக்குது. அதுலயும் குறிப்பா பார்வதி நள்ளிரவுல தூங்காம ரொம்ப அப்செட் ஆகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய மனக்கவலையில மூழ்கியிருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த பார்க்க போறோம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல கிட்டத்தட்ட ஒரு 93 நாட்கள் உள்ள இருந்துட்டு ஒரு பக்காவான கேமர்னு பேர் வாங்கினவங்க தான் விஜே பாரு. அவங்க இந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலேயோட இந்த கார் டாஸ்க்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா பண்ண ஒரு சாதாரணமான ஒரு தப்புக்காக அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போவாங்க அப்படிங்கிறத அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது கேம்ல இவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ராவை காலால எட்டி உதைச்சிருக்க மாட்டாங்க. கமருதீன் கூட சேர்ந்து தகாத வார்த்தைகளால சாண்ட்ராவை திட்டிருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க எவிக்ட் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம், அதாவது ரெட் கார்டை வாங்கிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா சாண்ட்ராவை விட பாருக்கு தான் சப்போர்ட் அதிகமா இருக்குதாம். அதுலயும் சாண்ட்ரா அந்த கார்ல இருந்து அவங்க தள்ளி விடுற வரைக்கும் அவங்க பாவமா இருந்துச்சு. ஆனா அவங்க மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கமருதீன் பார்வை பார்த்து அவங்க பயந்து ஓடுனது. ரெட் கார்டே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஞ்ச நேரத்துல வெளில போக போறாங்க. அப்ப கமருதீன் தான் பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு. கால்ல விழுறாரு. பார்வதியும் கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் லைஃப்ல பண்ண பெரிய தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அத கூட காதுல வாங்காம அவங்க காத பொத்திக்கிட்டு பயங்கரமா அழுதாங்கல்ல. அத எல்லாருமே இது ஏதோ டிராமா மாரி தெரியுது. பேனிக் அட்டாக் வந்தது, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்தது எல்லாம் ஓகே தான். ஆனா இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் டூயிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுக்கு எகென்ஸ்டா சில கருத்துக்களும் பரவிட்டு இருக்கு. இப்ப சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலேயே பாரு அவங்க கேம் ஒழுங்கா விளையாண்டுருந்தாங்கன்னா டாப் 5ல ஒரு ஆளா அவங்க போயிருப்பாங்க. இந்த ஒரு கவலை பார்க்கக்கூடிய எஸ்எல்லுக்கே இருக்கும்போது பார்வதிக்கு இல்லாம இருக்குமா? கிட்டத்தட்ட 93 நாட்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே குறைஞ்சது ஒரு 48 நாட்கள் நம்ம பழகிட்டோம்னா அதுல அவ்வளவு சீக்கிரம் வெளில வர முடியாதாம். அப்படிப்பட்ட ஹேபிட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் பிக் பாஸ் வீட்ல பார்வதி அங்க ஸ்டே பண்ணிருக்காங்க, தங்கியிருக்காங்க. சக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுறது, சிரிச்சு பேசுறது, பழகுறது இப்படிதான் அவங்க நேரம் போயிருக்கு. இப்ப சடனா அதுவும் ஒரு சாதாரண எவிக்ஷனா இருக்கு. ஸ்டேஜுக்கு அவங்க பயண வீடியோவை பார்த்துட்டு சேது சார் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளில போயிருந்தா கூட ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்காது. நான் போகமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ஒரு போட்டியாளரை அவங்க பண்ண ஒரு சின்ன தப்புக்காக ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பும்போது அதுலயும் அவங்க சென்ட் ஆஃப் பண்றதுக்கு எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுமே மெயின் டோர் கிட்ட வரல. அப்படிப்பட்ட ஒரு எவிக்ஷனா பார்வதி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கனவோட இருந்த பார்வதிக்கு இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனதுக்கு அப்புறம் அந்த மைண்ட்ல தான் அவங்க இன்னும் வெளியிலே வரலையாம். குறிப்பா இரவு நேரங்கள்ல அவங்க தூங்கும் போதும் சரி, ஓய்வு நேரங்கள்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் சரி, இந்த நினைப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதாவும், குறிப்பா மிட் நைட்ல தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் யார் பேச்சையும் கேட்டிருக்க கூடாது, நான் என் கேமை சரியா விளையாண்டுருக்கணும், அன்னைக்கு ஒரு நாள் என் வாயை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுன்னா இங்க எங்கேயோ போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா கிட்ட அடிக்கடி அழுதும் புலம்பிட்டு இருக்காங்களாம். எது இருந்தாலும் முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி போகணும்னு அவங்க அம்மா அட்வைஸ் கொடுத்தும் இரவு நேரங்களில் சரியா தூங்க முடியாம பாரு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட இந்த ஒரு ரெட் கார்டு எவிக்ஷன் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.